நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்ன அன்பர்களுக்கு 2024 2025 குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஒரே வார்த்தையில் உங்களுக்கு சொல்லணுன்னா, எதுக்கும் ரியாக்ட் ஆகாதீங்க. கோ ஆன் த ஃப்ளோ, ஓகே பாலிசி அப்படின்றது நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். குரு 10ல் வந்துச்சுன்னா பதவி பறிபோகும் அப்படின்றது இருக்குது, இல்லைன்றது இல்லை. ஆனால் அந்த பதவி பறிபோனதுனால தான் உங்களுக்கு அப்லிஃப்ட்மெண்ட்டே வரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆனால் அது அப்போ புரியுமா? அப்போ புரியாதே. அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா, கோ ஆன் த ஃப்ளோ. எதுக்கும் ரியாக்ட் பண்ணாமல் இருந்தாலே ஃபைனலி சம்திங் வில் பி குட் அப்படின்றது மைண்டில் வச்சுக்கோங்க. எக்கச்சக்கமான சிம்மராசி அன்பர்களுக்கு இப்போ டிரான்ஸ்ஃபர் வரும். அந்த டிரான்ஸ்ஃபர் பிடிக்காத இடத்துல போடுவான். என்னடா பண்ணுறதுன்னு போவீங்க. ஆனால் அங்கே போனதுனால தான் ஏதோ கடுமையாக நீங்கள் சாதிச்சு பெரிய லெவல் ப்ரமோஷனுக்கு பக்கத்துலேயே வருவீங்க. ப்ரமோஷன் அடுத்த வருஷம் கிடைச்சிரும். ஸோ இப்படிப்பட்ட காலம் அனுபவிச்சாதான் புரியும் இல்லையா? அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த மாற்றத்தை ஏற்றுக்கோங்க. நான் ஏன் அங்கே போகணும், எனக்கு எதுக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறீங்க, நான் என்ன பண்ணேன், ரொம்ப மோசம் சார், அப்படி இப்படின்னு நாங்கள் சண்டை போட்டு பிரச்சனையை பெருசாக்கிடாதீங்க. ஏன்னா பிரச்சனையை பெருசாக்கினாலும் உங்களை அங்கே போகாமல் விட மாட்டாங்க. அப்போ நீங்கள் சண்டை போட்டு என்ன பிரயோஜனம்? கெட்ட பேரோடையும் அங்கே தானே போகிறீங்க. சார் என்ன சார், சரி சார், ஓகே சார் அப்படின்னு நீங்கள் அங்கே போயிடுறது தான் சுகம் சுபம். ஏன்னா ஃபைனலி சம்திங் லாபகரமாக தான் நடக்க போகுதுன்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. நிறைய பேருக்கு இப்போ வேலை போயிடும். யோசித்து பார்த்தா என்னடா அது அப்படின்னு இருக்கும். நல்லா தானே இருந்தோம், நம்ம என்ன ஒரு வார்த்தை தான் சொன்னோம், என்ன சார் நான் கரெக்டாக தானே பண்ணியிருக்கேன்னு கேட்டதுக்கு காலையில் பார்த்தீங்கன்னா பேப்பர் போட்டான், பேப்பர் போடுங்கன்னு சொல்லிட்டான், என்ன தான் நடக்குதுடா அப்படின்னு தோணும். ஆனால் அதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்ததுக்கு அப்புறம்தான் ரைட், இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, நம்ம வந்து பிஹெச்டி படிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுப்பீங்க. அந்த முடிவு எடுக்கிறது உடனே எடுப்பீங்களா இல்லது 3 மாதம் கழிச்சு எடுப்பீங்களான்றது பாயிண்ட் இல்லை. பட் இந்த மாதிரி நடந்ததுனால தான் நீங்கள் வந்து பிஹெச்டி படிப்பீங்க, ரிசர்ச் பண்ணுவீங்க. அப்போ உங்களுடைய ப்ரமோஷன் எப்படி இருக்கும்? நீங்கள் அதே கட்டத்துலேருந்து அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னு போனால் 10 வருஷத்தில் என்ன கிடைக்குமோ அது இவங்க வெளியில் தள்ளுனதுனால தான் கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ அவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவான எண்டு கொடுக்கும். ஆனால் இப்போதைக்கு கசக்கும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மே 1ஆம் தேதி குரு அப்படின்றது உங்களுக்கு 10ஆம் வீட்டுக்கு வந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வை வந்து உங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஸ்தான பலமும் பிற்காலத்தில் யோகம் கொடுக்கக்கூடிய வகையிலும் பார்வை பலம் வந்து உங்களுடைய 2ஆம் வீட்டை பார்க்குறார். எவ்வளோ பெரிய விஷயத்துலேருந்து காப்பாற்றிட்டார். நீங்கள் எந்த ஒரு பலனை பார்த்தாலும் அடக்கி வாசிங்க, வாக்கில் கவனம், நாக்கில் கவனம், இதெல்லாம் நிறைய எல்லா அஸ்ட்ராலஜர்ஸுமே சொல்லுவாங்க. ஏன்னா 2ல் கேது, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய வார்த்தையினால், அதாவது எண்ணத்தினால் வார்த்தை கூட கிடையாது, ஏதோ ஸ்லிப் ஆயிடுச்சு, டங்கு ஸ்லிப்பாக குடும்பமே பிரிஞ்சிடுச்சுடா அப்படின்றதெல்லாம் கேள்விப்படுறீங்களா? அப்படிப்பட்ட விஷயத்துலேருந்து காப்பாற்றுறதுக்கு குரு வரார் அப்படின்றது மிகப்பெரிய யோகமான ஒரு விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய 4ஆம் வீட்டை குரு பார்க்குறார், உங்களுடைய 6ஆம் வீட்டையும் குரு பார்க்குறார். அப்போ 6ஆம் வீட்டை குரு பார்த்தா என்னாகும்? ருண ரோக சத்ரு எந்த பாதிப்பும் இருக்காது. அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு நெகட்டிவான பீப்புளோடு இருந்தாலும் அவங்களால் பெரிய அளவு உங்களுக்கு பாதிப்பை கொடுக்க முடியாமலும் குரூப் காப்பாற்றுறார். சரி, நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வந்துடும், கூடாத பிடிக்காத வாழவே முடியாத ஒரு இடத்துல போடுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அதில் நீங்கள் போய் சண்டை போடுவீங்க, சார் இதெல்லாம் ரொம்ப நல்லா இல்லை சார், ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் பண்ண தப்பெல்லாம் உங்களுக்கு தெரியாது, அப்படி இப்படின்னு நீங்கள் சண்டை போடுறீங்க. அப்போ ஏற்ற மாதிரி இருக்கவனுக்கு கடுகடுகடுன்னு வரும், இப்படி பண்ணுறான் பாரு அப்படின்னு தோணும். ஆனாலும் அந்த உங்கள் மேலே சத்ருவா உங்களை உங்களுக்கு நெகட்டிவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களால பெரிய லெவல் நெகட்டிவ் பண்ண முடியாது. அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லிடுவாங்க, டேய்
வேலையை பார்த்துட்டு போடா அப்படின்னு அவங்களுடைய மேலதிகாரி சொல்லிடுவாங்க. அப்போது நெகட்டிவான பீப்புள் உங்கள் மேலே நெகட்டிவ் பண்ண முடியாதுன்றது மிகப்பெரிய சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதில் ஒரு பாயிண்ட் தான் திரும்பியும் நீங்கள் மட்டும், அதாவது சிம்மராசி சிம்ம லக்ன அன்பர்கள் மட்டும் பார்த்துக்கலாம் அவனன்னு சொல்லிட்டு அவன் மேலே கேஸ் போடுறதோ அல்லது நெகட்டிவாக அவனை பிடிச்சி கொடுக்கறதோ அல்லது தூரம் இருந்து தேவையில்லாத வேலைகள் செய்கிறதோ தயவு செஞ்சிட வேண்டாம். அப்படி செஞ்சிங்கன்னா சனி பகவான் 7லேயே இருக்கார். அதை மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. மிகப்பெரிய பிரச்சனையை வாவான்னு கூப்பிட்டு நிறைய இதை விட டவுன் போயிடுவீங்க. ஸோ நீங்கள் இங்கே இருக்க வேண்டியது ஜஸ்ட் அக்செப்ட் இட் அண்ட் கோ. ஃபைனலி திரும்பி நான் சொல்கிறேன், ஃபைனலி நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய வகையில் தான் இது கொண்டு போய் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இப்போ பெரும் கஷ்டத்தை கொடுக்கும். அந்த இப்போ இருக்கக்கூடியிலேருந்து விடுபட்டு பெரும் அபரிவிதமான அப்லிஃப்ட்மெண்ட் கொடுக்கறதுக்கு தான் இந்த கஷ்டங்கள்ன்றது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி அம்மா உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உங்களுடைய அம்மானுடைய அரவணைப்பு, எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் வாடா கண்ணா அப்படின்னு கட்டி தழுவக்கூடிய நிலையில் இருப்பாங்க. உங்களால் அம்மா நல்லா இருப்பாங்க. உங்களுக்காகவே அம்மா ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுடைய வழி சொத்துக்கள் உங்களுக்கு வரும். உங்களால் அவங்க பிரச்சனையை தீர்த்துடுவீங்க. அம்மா மன நிம்மதியோடு இருக்காங்கடா அப்படின்னு எல்லா சிம்மராசி அன்பர்களும் நீங்கள் சொல்லுவீங்க. சுகஸ்தானத்தை அவர் பார்க்குறாருங்க. கண்டிப்பாக நீங்கள் எப்படிப்பட்ட, அதாவது நான் சொல்கிறது என்னென்னா, காட்டுக்குள்ளே உங்களை போய் விட்டால் கூட அந்த இடம் உங்களுக்கு சூப்பரான ஒரு சூழ்நிலையில் மன சாந்தத்தை, ஏன்னா சுகஸ்தானத்தை குரு பார்க்குறார், விளையாட்டு இல்லை. அப்போது குரு சுகஸ்தானத்தில் பார்க்கறதுனால பார்த்தீங்கன்னா அந்த இடம் அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். சிம்பிளாக சொல்லணுன்னா, உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க ஒருத்தரை, சிம்மராசிக்காரங்களை. அவங்க வேறு வழியே இல்லாமல் எங்கேயுமே வேலை கிடைக்காம ஒரு 6 months கழிச்சு சரி போ நான் படிக்கிறேன் அப்படின்னு பிஹெச்டியோ இல்லை ஹையர் எஜுகேஷன் ஏதோ ஒரு செக்டர் படிக்க நீங்கள் போய்ட்றீங்க. அங்கே போனதுனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லிஃப்ட்மெண்ட் அனைத்து சுகத்துலேயுமே உங்களுக்கு இருக்கும். எடுக்கிற இடம் நல்லாயிருக்கும், படிக்கிற படிப்பு நல்லாயிருக்கும், எல்லாரும் உங்களை புரிஞ்சுக்குவாங்க, எல்லாமே சுகமான ஒரு பொசிஷன். அவ்வளோ நெகட்டிவாக நீங்கள் நினச்சது எல்லாமே மறந்து சந்தோஷ கடலில் மூழ்கக்கூடிய அமைப்பில் சூப்பராக இருக்கும். அகெயின் அண்ட் அகெயின் நான் சொல்கிறேன், ப்ளீஸ் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்களாக மட்டும் எந்த பிரச்சனையும் இழுத்திட வேண்டாம். உங்களுடைய ஒப்பீனியன் இப்போ தேவையில்லை யாருக்கும். புதுசாக உங்கள் இடத்துக்கு வேலைக்கு வர்றவங்கள டே அவன்கிட்ட ஜாக்கிரதையாக, ரொம்ப மோசமானவன்டா கூடவே கூடாது. உங்கள் குடும்பத்துக்கும் நீங்கள் தேவையில்லாமல் நெகட்டிவான விஷயங்களை கொண்டு போய் சொல்லக்கூடாது. சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுங்க. எல்லாம் நன்மைக்கே, இதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு வார்த்தையோட அகெயின் நான் சொல்கிறேன், இது நீங்கள் உங்களை சாந்தப்படுத்துறதுக்காக இல்லை, பெரிய வளர்ச்சிக்கு இந்த ஒரு பாயிண்ட். அதாவது சைக்கிள் ஓட்டும்போது கீழே விழறீங்க, அதனால தான் நீங்கள் பெரிய வண்டி வாகனங்களே ஓட்ட போகிறீங்கன்றதுக்குண்டான காலகட்டம் தானே ஒழிய ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டாம். நீங்கள் சூரியனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, ஆதித்ய ஹிருதயம் கேளுங்க. இந்த இடத்துல கடுமையிலிருந்து வெளி வர்றதுக்கு, இந்த போரை மீட்டு ஜெயிக்கிறதுக்கு முருகனுடைய வழிபாடு, கந்தகுரு கவசம், கந்த மாறல், இதெல்லாம் நீங்கள் கேளுங்க. சத்ரு சம்ஹாரத்தினுடைய விஷயங்கள் நீங்கள் பண்ணுங்க. குரு ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க. இதெல்லாம் உங்களுக்கு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். ஹனுமனை கையில் பிடிச்சிக்கோங்க. எல்லாத்தையும் விட 2ஆம் வீட்டில் கேது இருக்கார் இல்லையா, கேதுவிலேருந்து வெளியில் வர்றதுக்கு விநாயகரனுடைய அகவல்லேருந்து ஆரம்பிங்க. இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்குள்ள தைரியம், வீரம் எல்லாம் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போய் காமிச்சாச்சுடா அப்படின்ற ஒரு சந்தோஷமான கடலுக்குள்ள மூழ்கக்கூடிய காலம் பக்கத்திலேயே இருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலும் விவரங்களுக்கு ஃபோன் நம்பர் 9842266555.